உடனே எப்ஸ்டீன் அம்மாவை பார்த்து, நீங்க உங்க பிள்ளையோட மண்டை ஓட்டை எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான். உடனே எப்ஸ்டீனோட அம்மா அந்த மண்டை ஓட்டை எடுக்க போறாங்க. தான் பிள்ளையோட மண்டையோட்டை எடுத்து அதை பாசமா தான் கையால தடவி கொடுக்கறாங்க. அதை கொண்டு வந்து அந்த மந்திரவாதி முன்னாடி வைக்கிறாங்க. அந்த மந்திரவாதி அந்த மண்டையோட்டை வச்சு ஒரு சூனியம் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த மண்டை ஓட்டை எப்ஸ்டீன் அம்மா கையில கொடுத்து, உங்களோட ரத்தத்தை இந்த மண்டை ஓட்டு மேல தடவுங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னபடியே அவங்க அம்மாவும் அந்த மண்டை ஓட்டு மேல தன்னோட ரத்தத்தை தடவுறாங்க. இப்ப பில்லி சூனிய பொம்மைய ரெடியார் செஞ்சு அதுல மாந்திரிக வேலைய செய்கிறான் அந்த மந்திரவாதி. அவன் மந்திரம் சொல்லும் போதே திடீர்னு